ஹாய் ஹலோ கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டக்டாமிலன் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுவும் விஜய் ஸ்பீச் பண்ண ஒரு வீடியோ ஒன்று தான். அந்த வீடியோவை பார்த்து தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும் நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும். நீதானே கேட்ட? நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் புரியலையே. நக்கல்யா அவனுக்கு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சொல்றதுக்கே இவ்வளவு மூச்சு வாங்குது. எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாரு. 2 படம் எடுத்து ரெடியா வச்சிருக்கான். இப்ப 25 லாஸ்ட்ல ஒரு படம் விடுவான், அடுத்த 26ல ஒரு படம் விடுவான். இங்க காலை வைப்பான், முடிஞ்சா பாப்பான், முடியலையே அவன் ஷூட்டிங் நடிக்க போயிடுவான். தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. பொதுக்குழுல பேசுறான்ற நாய் மாதிரி கத்துற. திமுகவுக்கு முடிவுரை எழுதவன் சொன்னவன்லாம் செத்து சுடுகாடுக்கு போய் அவனுக்கும் எங்க கர்மாந்திரம் எடுக்க சமாதி கட்டின கட்சிடா இது. எல்லாத்துக்கும் சமாதி கட்டுற கட்சி இது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதுவாராம். நீ மசரை கூட புடுங்க முடியாது. நீ சொல்லு. அவன் என்னடா சொல்றது? தட்டிலாமா? நான் முடிவு பண்ணிட்டேன். யாரா முடிவு பண்ணது? நீ ஓன்னு சொல்லு. அவன் சொன்னா தட்டிரலாம். இந்த 2 கை 2 கால் எல்லாம் விலங்கு, வாய்க்கு ஒரு பால் எங்க அண்ணன் தளபதி போட்டு வச்சிருக்காரு. இல்ல அவுத்து விட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பேசுற பேச்சுக்கு நாரி போயிடுவீங்க. ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவார். வணக்கம். கதறல் சத்தம்லாம் எப்படி இருக்கு? மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கினதுக்கே 6 ஆயுசம் முழுகிட்டான். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல்? தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றா? காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் 1-2. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்து போன அன்னைக்கு, ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள் கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம யாரு என்ன இதெல்லாம் பயண்ட சொல்லி வரலையா நீ? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசினுக்கிறான். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி நடிக்கிறாங்க. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. என்ன ராஸ்கல், நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். அன்னைக்காச்சு கன்பீஸ்ல கிடையாச்சு, இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொடுத்திருவேன். ஆமா, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. என்ன எருமமான சொல்றா, என்னென்னமோ பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஒரு கட்சி தலைவனா என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். வேணான்னு ஒதுங்கி நிக்கிறேன், முடியாம தேவையில்லாம என்னதுக்குள்ள இழுத்து விட்டாதீங்க, உங்களுக்கு தான் நல்லது.
அதனால தான் இன்னைக்கு யார் யாரோ வரவன்லாம் புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. மரியாதை மரியாதை காசு கேட்கற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? எந்த இடத்தில் வந்து என்னையா பேசுற நீ? அப்படியேங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? பின்ன என்ன, நீ ஏன் பாடிய கிண்டல் பண்ண, அதுக்கு நான் ஓன் பாடிய சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துனேன். நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. மாட்டிக்கிட்டியா? ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. Few moments later. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். கருப்பேன் குசும்புக்காரன். காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும், யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா டில்லியே எங்க மயிரை புடுங்கலன்னா கில்லி எங்க மயிரை புடுங்குமான்றதை மட்டும் இந்த மேடையில கேட்டுக்கிறேன். நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. கொரோனா வந்ததே, நீ எவ்வளோட ஆடுன, எவ்வளோட பாடுன, எவ்வளோட ரூம் போட்டு தங்குன. கொரோனாவில் ஒன்றிய செயலாளரையும் எம்எல்ஏவையும் வார்டு கவுன்சிலரையும் உயிரை பறி கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை நாங்க காப்பாத்தி நட்டு நிக்க வைப்போம். இவர் வருவாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்ல தானே திங்கிற. நாயை அடிக்கணும்னா என்ன பண்ணணும் தலைவா? நல்லா 10 கருங்கல்ல கையில வச்சு தெத்தனமா நாய் செத்துரும். அந்த வேலையை தான் நான் செய்யறது. இந்த தீர்த்தகிரி பட்டியல மட்டும் ஒண்ணு சொல்றேன், அது விஜயா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எவனா வந்து ஓட்டு கேட்டான் 2 பொம்பளை மடக்கி அவனை முறத்தால அடிச்சிங்கன்னு செய்தி வந்தா மட்டும்தான் என் மனசாரு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி யார் டிஎம்கே வெல்லுமா இல்லை டிவிகே வெல்லுமாண்டு அடுத்த முறை 2026 யார் வெல்லுவாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.